எண்ணும் எழுத்தும். வணக்கம் குழந்தைகளே. சென்ற காணொளியில தமிழ்நாட்டில் இருக்கிற சில மாவட்டங்களை பத்தி பார்த்திருப்பீங்க. இப்போ நாம விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சிறப்புகளையும் அங்கு உள்ள சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாம் வாங்க. விழுப்புரம் தமிழ்நாட்டின் சர்க்கரை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை இப்போ சுத்தி பார்க்கலாமா? செஞ்சிக்கோட்டை இது தமிழ்நாட்டில் உள்ள அழகான கோட்டைகளில் ஒன்று. இக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் 3 குன்றுகள் சூழ்ந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செஞ்சிக்கோட்டை கருங்கல் பாறை சுண்ணக்கலவை கொண்டு 3 பெரிய மலைகள், 2 சிறிய குன்றுகளை 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைத்து முக்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆரோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் புதுச்சேரி அருகிலுள்ள ஆரோவில்ல தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். யுனெஸ்கோவின் உதவியுடன் நிறுவப்பட்டுள்ள கல்வி அறிவியல் பண்பாட்டு நகரமான ஆரோவில் உலகளாவிய பண்பாட்டுக்கான ஆதாரமா விளங்குது. விழுப்புரத்தில் மிகப்பெரிய தொடர்வண்டி சந்திப்பும் உள்ளது. இது சென்னையை தென் மாவட்டங்களுடன் இணைக்கும் வகையில் அமைந்துள்ளது. பரப்பளவில் தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய பேருந்து நிலையம் இங்கு அமைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சோழர் காலத்தில் கடல் வழி வணிக முறை கப்பல் வழியே இவ்வூரில் நடந்ததாலும், பின்பு வந்த ஆங்கிலேயர்களில் ஆட்சியில் கப்பல் வழி வணிக முறையை துறைமுகம் மூலம் கடல் வழியாய் செய்ததால் கடலூர் என்று பெயர் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நடராஜர் கோயில் மிக சிறப்பு பெற்ற புனித நகரங்களுள் ஒன்றாக உள்ளது. போர்ட்டோ நோவா என்று அழைக்கப்பட்ட பரங்கிப்பேட்டை இம்மாவட்டத்தில் உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் 2019இல் 34வது மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. இங்கு கரும்பு அதிகமாக பயிரிடப்படுவதால் சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. நெல்லும் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் உள்ள மேகம் நீர்வீழ்ச்சி அந்த மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று. ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மழைக்காலத்தில் மட்டும் இந்த அருவியில் தண்ணீர் வரும். கோமுகி அணை 360 ஹெக்டேர் நீர்பரப்பு கொண்ட இந்த அணை மூலம் 50க்கும் மேற்பட்ட கிராம விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. சிவகங்கை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கருத்தை உலகிற்கு வழங்கிய கணியன் பூங்குன்றனார் பிறந்த சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய இடங்களையும் சிறப்புகளையும் பார்க்கலாமா? காரைக்குடி 1000 சன்னல் வீடு, கானாடு காத்தான் அரண்மனை, ஆத்தங்குடி, பள்ளத்தூர், கொத்தமங்கலம் பகுதிகளிலுள்ள செட்டிநாடு வீடுகள் அதன் அழகிய கட்டடக்கலைக்கும் பிரம்மாண்டத்திற்கும் பெயர் பெற்று விளங்குகிறது. ராணி வேலுநாச்சியார் மணிமண்டபம் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ளது. ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தை தொடங்கிய மருது சகோதரர்களின் நினைவாலயம் காளையார் கோவிலில் அமைந்துள்ளது. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் புவிசார் குறியீடு பெற்ற மானாமதுரை மண்பாண்டத் தொழில் இம்மாவட்டத்தின் சிறப்புகளாயிருக்கு. சங்ககால நகர்ப்புற குடியேற்ற பகுதியாக விளங்கிய கீழடி அகழ்வாயு களமும் கீழடி அருங்காட்சியகமும் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன. நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா ஆலயம், நாகூர் தர்கா மற்றும் சிக்கல் சிங்காரவேலர் கோவில் என பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளம். தமிழ்நாட்டின் மிக முக்கிய பறவைகள் சரணாலயங்களுள் ஒன்றான கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மீன்பிடி தொழிலில் சிறந்து விளங்கும் நாகையில் மீனவர் பயிற்சி நிலையம் உள்ளது. வேதாரண்யத்தில் உப்பளத் தொழில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் காவிரி நதிநீர் பாய்ந்து வளம் சேர்ப்பதால் விவசாயம் இங்கு முதன்மை தொழிலாக உள்ளது. இதனால் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம், அதாவது தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள கல்லணை சோழ மன்னர் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. இம்மாவட்டத்தில் உள்ள இக்கல்லணையே தற்போதுள்ள அணைகளில் மிக பழமையானதும் தற்போதும் பயன்பாட்டில் உள்ளதும் ஆகும்.
புகழ்பெற்ற ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் உள்ளது. கட்டடக்கலைக்கு புகழ்பெற்ற இக்கோவில் தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படுகிறது. சரபோஜி மன்னரால் கட்டப்பட்ட 8 அடுக்குகளை கொண்ட சிறிய அளவிலான மனோரா கோட்டை, தஞ்சாவூர் அரண்மனை, சரஸ்வதி மஹால் நூலகம் போன்றவை தஞ்சையில் காண வேண்டிய இடங்களாகும். தஞ்சாவூர் தட்டு, தஞ்சாவூர் ஓவியங்கள், தலையாட்டி பொம்மைகள் போன்ற எண்ணற்ற கைவினைப் பொருட்கள் இங்கு செய்யப்படுகின்றன. இவை உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றவை ஆகும். நன்றி, வணக்கம்.